நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கோட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கோட் ரிவ்யூ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பண்ண சேஞ்ச் வந்து உங்களோட சீனியர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் செக் பண்றது அப்படிங்கிறது. சும்மா ஜஸ்ட் தே வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஹவ் டன். ஜூனியர்ஸ்க்கும் சீனியர்ஸ்க்கும், அது ஜூனியர் டெவலப்பர் ஒன்ஸ் ஹி கம்ப்ளீட்ஸ் த கோட், then he needs to review the code with the senior or team lead. Actually technical team ஓட ரிவ்யூ பண்ணிருப்பாங்க. இது வந்து only not between juniors and seniors, சம்டைம்ஸ் பிட்வீன் சீனியர்ஸ்குள்ளே நடக்கும். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சீனியரா தான் இருப்பாங்க ஒர்க் பண்ணும்போது. ஸோ அப்போ அவங்களுக்கு யார் ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ரிவ்யூ பண்ணிப்பாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்கு. பட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒர்க் பண்ணதை இன்னொருத்தர் ரிவ்யூ பண்ணும்போது இன்கேஸ் அவர் தெரியாம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ அல்லது ஏதாவது லாஜிக் ஃபிளா இருந்தாலோ ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாரு. ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகும்போது கண்டிப்பா கோட் ரிவ்யூ அப்படிங்கிறது இருக்கும். அந்த கோட் ரிவ்யூ அப்படிங்கிறது ஜூனியர்ஸா இருந்தா சீனியர்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சீனியர்ஸ்குள்ளே எங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரிவ்யூ பண்ணிப்பாங்க.